இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போயிட்டு, அப்புறம் அம்மா வீட்டுக்குலாம் போயிட்டு சாட்டர்டே வந்தோம். அதோடைய விலாக் தான் இன்னைக்கு. நம்ம ஸ்ட்ரீட்ல நாங்க இருக்கிற இடத்துல இது மாரி ஜேசிபி வச்சு ஸ்ட்ரீட்ட வந்து எல்லாம் வந்து நோண்டிட்டு இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேஸ்டேஜ்லாம் போறது இல்லைங்களா? பாத்ரூம் கனெக்ஷன் இதெல்லாம் வந்து அந்த பெரிய பைப்ல குடுக்கறதுக்காக இங்கன்னு இல்ல, எல்லாம் இருக்கிற ஸ்ட்ரீட் எல்லாமே இது மாதிரி நோண்டி அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்கங்க. அதே மாதிரி ரோடு வேலையும் வந்து பெங்களூர்ல அதிக இடத்துல போயிட்டுருக்கு. இது மாதிரி பெரிய பைப் வந்து கொடுத்துட்டு எல்லார் வீட்டிலேருந்தும் கனெக்ஷன் இந்த பைப்லேயே போகிற மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்ன கஷ்டம்னா, இது மாதிரி 2 சைடும் கேட்டுக்கு முன்னாடியெல்லாம் வந்து மண் போட்டுடுறாங்களா, நம்ம வந்து கேட்டை தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வீடு இந்த சைட்லேருந்து அந்த லாஸ்ட்டில் இருக்கிறதால போகிறது கஷ்டம். எப்படியோ ஒரு வழியாக பேக் டோர் வழியாக வந்து ஆட்டோ பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸ்கூலில் போயிட்டு பாப்பாவுடைய டீச்சரை பார்த்தோம். அவங்க வந்து மார்க் ஷீட்லாம் குடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, பாப்பா எப்படி படிக்கிறாங்க? எப்படி இருக்காங்க? இதெல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்தா, இவரு பார்க்ல விளையாடணும்னாரு தம்பி. அவரையும் விளையாட வச்சுட்டு ஆட்டோ புக் பண்ணேங்க. ஆட்டோ புக் பண்ணி, ஒரு சில டைம் கிடைக்கவே கிடைக்காது ஆட்டோ. ஒரு சில டைம் வந்து சீக்கிரமா கிடைச்சிடும். ஸோ, ஆட்டோ புக் பண்ணிட்டு பார்த்தா 4 மினிட்ஸ்லயே கிடைச்சிருச்சு. அங்கருந்து பாப்பாவ, தம்பிய கூட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, கேட்டுக்கு போனேன். கேட்டுக்கு போனா, இந்த சைடு கேட் சைடு நிக்காம ஆட்டோக்காரு, அந்த ஆப்போசிட் சைட்ல நின்னுட்டுருந்தாரு. சரி பார்த்து தான் போணும், வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 2 சைடும் வந்து நீங்க பார்த்தாவே தெரியும் எவ்ளோ வண்டி வந்து நிக்குது பாருங்க. இங்கருந்து அந்த சைடு பொறுமையா வந்து கிராஸ் பண்ணி, எப்படியோ ஆட்டோல ஏறி உட்காந்துட்டோங்க. என்ன பண்றது? இதுவே அவங்க டாடி இருந்திருந்தா, நாங்க பைக்லயே போயிட்டு வந்திருப்போம். அவரு வந்து ஒர்க் பண்றதால, வெளியூர்ல ஒர்க் பண்றதால 6 மந்த் ஒன்ஸ் அப்படிதாங்க வருவாரு. ஸோ, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் பசங்கள பார்க்கறது, அவங்களுக்கு எது தேவையோ எல்லாமே வந்து நான் தான் பார்த்து பார்த்து செய்யணும். ரியலா நான் படிச்சது எல்லாம் ஹாஸ்டல்ன்றதால, இந்த ரோடு கிராஸ் பண்றதெல்லாம் அவ்ளோ பயமா இருக்கும். கல்யாணம் ஆயிட்டு கூட கொஞ்ச நாள் பயந்தேன். ஆனா, இப்போ எங்கருந்து தைரியம் வந்துச்சோ தெர்ல. 2 பேர கூப்ட்டுக்கிட்டு வேண்டிய இடம் வந்து ஸ்கூல்லாம் தூரம் தானே. எப்படியாவது போயிடுறேன். அது வந்து அந்த தைரியம் வந்து ஒரு அம்மான்னும்போது தானாவே வந்துருது. ரியலா இல்லைங்களா? அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா பயந்தாலும் பசங்க முன்னாடி காமிக்க கூடாதுன்றதுல கரெக்ட்டா இருப்பீங்க. ஏன்னா நம்மள பார்த்து தான் அவங்க வளர்றாங்க இல்லைங்களா? ஒரு சிலதெல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்து பசங்க கத்துக்குவாங்க. இல்லைங்களா? ஸோ நான் வந்து ஒரு சிலது அவங்க கேட்கலனாலும் சொல்லி தந்துக்கிட்டு தான் இருப்பேன். பார்க்கலாம். வளர வளர புரிஞ்சுக்குவாங்க. டிராஃபிக்கெல்லாம் கடந்து எப்படியோ வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு லஞ்ச் வந்து அம்மா வீட்ல தாங்க. ஸோ எனக்கு ஒரு ரெஸ்ட்டு தான். இன்னைக்கு நல்லா லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து அம்மா கூடயும், சித்திங்கலாம் இங்க இருக்காங்க. எல்லார் கூடயும் பேசிட்டு, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிட்டு திரும்பவும் நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே பாய்.